பணக்காரங்க என்னதான் பொருள்கள் வாங்கினாலும் திருப்தி அடையவே மாட்டாங்க. எவ்வளோ விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் சாதிச்சாலும் திருப்தி அடையவே மாட்டாங்க. இன்னும் வேணும் வேணும் வேணும்னு பேராசை. இந்த பேராசை மட்டும் இருக்கக்கூடாதுங்க. ஆசை இருக்கலாம். ஆனால் அந்த பேராசை இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம முழுமையாக கடைசி வரைக்கும் வாழவே முடியாது. பேராசைன்றது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு வியாதி. அதனால் திருப்தி அடையவே மாட்டாங்க. இந்த ஏழைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அடுத்த வேளை உணவு அவங்களுக்கு பசிக்கும் போது அடுத்த வேளை உணவு இருக்குது, அடுத்த வேளை குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்குதுன்னு தெரிஞ்சாலே போதுங்க, அவங்க திருப்தி அடைஞ்சிடுவாங்க. அந்த ஒரு திருப்தியே அவங்களுக்கு வாழ்க்கையில் பெருசாக சாதித்த மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும். என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போகிறோம். நம்ம பசிச்சா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாதமும் ஏதோ கூழோ கஞ்சியோ, அதே மாதிரி நிம்மதியாக தூங்கிறதுக்கு ஒரு இடம், அது மரத்தடி நிழலாக இருந்தாலும் சரி, ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு இது ரெண்டுமே இருந்தால் போதும். பேதப்பற்றமே பார்க்காம, நேரம் காலமே பார்க்காம உழைப்பாங்க. நல்லா உழைப்பாங்க. நல்லா அவங்களுக்கு பசிக்கும், சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க. அடுத்த வேளை பொழுது கடவுள்கிட்ட ஒப்படைப்பாங்க. நம்ம நேர்மையாக இருக்கோம். அப்போது கடவுள் நம்மளை வழி நடத்துவார். நமக்கு வர எந்த ஆபத்தாக இருந்தாலும் கடவுள் நம்மக்கிட்ட வர விடாமல் நம்மளை வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வைப்பாருன்னு ரொம்ப நம்பிக்கையோடு நிம்மதியாக படுத்து தூங்கிடுவாங்க. எல்லாத்துலேயுமே அவங்க திருப்தி அடைவாங்க. அதனால தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெருசாக கடவுள் கஷ்டமே கொடுக்க மாட்டார். சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும், அதுவும் தானாகவே சரியாகிடும். இந்த பணக்காரங்களுக்கு பாருங்கள், திருப்தியே அடைய மாட்டாங்க. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அடுத்தவனையும் கெடுக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் எல்லா பணக்காரங்களும் நம்ம சொல்ல முடியாது. சில பேர்கள் இப்படி இருக்காங்க. சில பேர்கள் பணம் பெருசாக பார்க்காம எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சாலும் சரிங்க, அது நல்லவங்களுக்கு போய் பயன்படணும், நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்கு பயன்படணும்னு அவங்க எல்லாம் அவங்களால முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் திருப்தி அடையணும்னா அது எந்த பொருள்னு முக்கியம் இல்லைங்க. நம்ம மனசு தான் காரணம் நம்ம திருப்தி அடையிறதுக்கு. அது எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க, இது நமக்கானது, கடவுள் கொடுத்தது, இதுவே நமக்கு போதும், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதை நம்ம உணர்ந்தாலே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.